கிட்டத்தட்ட 130 வீடியோ இருக்கு. இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கவுண்டர் அஃபிடேவிட்டை 4 வாரத்துக்குள்ள நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்னு டெல்லியினுடைய டிவிஷனல் பெஞ்ச் ஜஸ்டிஸ் தேவேந்திர குமார் உபாத்யா மற்றும் ஜஸ்டிஸ் தயாஸ்கரியா அதிரடியா உத்தரவிட்டிருக்கிறாங்க. கடந்த 48 மணி நேரமா டெல்லியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக ஒரு அஃபிடேவிட்டை டெல்லி போலீஸ் கோர்ட்ல கொடுக்கணும் அப்படின்னு உறுதியான வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறார்கள். டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் மிக மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து நேரடியாக உச்ச நீதிமன்றத்திலும் அது மட்டுமில்லாமல் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் 2 வழக்குகள் 2 பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த விசாரணையில் இன்று நீதிமன்றத்தில் அதிரடியான பல ஆதாரங்கள், குறிப்பாக 130 வீடியோக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது டெல்லி அரசுக்கும் மோடி அரசுக்கும் என்ன விதமான பிரச்சனையை உருவாக்க போகிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். டெல்லியில மாணவர் போராட்டம் மிக தீவிரமடைஞ்சிருக்கு. அந்த போராட்டத்தை ஒட்டி இந்தியா முழுக்க பல்வேறு மாநில தலைநகரங்களில் போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு. இந்த போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்களை வகுப்பறைக்கே போய் கல்லூரிக்குள்ள பூந்து காவல்துறை கைது பண்ணி அவங்கள சிறையில் அடைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதாவது நீட்டை எதிர்த்து நீட் பரீட்சையில் நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கத்தை, மோடி அரசாங்கத்தை, தர்மேந்திர பிரதான் அதாவது பாஜகவினுடைய மத்திய கல்வி மந்திரிக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டில் போராடிய மாணவர்களை தாவேக அரசு, விஜய் அரசு கைது பண்ணி இருக்கிறது. அது ஒரு பக்கம். டெல்லியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே ஒரு தலைப்புச் செய்தியாக மாற்றி இருக்கிறார்கள். இது குறித்து 3 விதமான வழக்குகள் நீதிமன்றங்களில் வருது. ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் வருது, இன்னொன்று டெல்லி நீதிமன்றத்தில் வருது, இன்னொன்று டெல்லியில் டிவிஷனல் பெஞ்சில் வருது. இது மாதிரி பொதுநல வழக்குகள் தொடர்ச்சியாக டெல்லியில் நடந்த சம்பவங்களில் மாணவர்கள் மிக மோசமாக காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை முழுக்க காவல்துறையும் அது மட்டும் இல்லாமல் சில குண்டர்களும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். இது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கொண்டு வந்தாங்க. இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் கோர்ட்டில் வச்சுட்டே சொல்லிட்டார். அட்வொகேட் நரேந்திர மிஸ்ரா போய், ஐயா, மாணவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள், பெண்கள் கூட்டத்தில் மிக மோசமாக பாலியலாக சுரண்டப்படுகிறார்கள், யார், காவல்துறை போன்ற ஆட்களும் சரி, காவல்துறையும் சரி, அங்கே மோசமாக மொலாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கை கொண்டு போய் அதை விசாரிக்க சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிட்டு கொடுக்கும்போது தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, டோன்ட் வேஸ்ட் அவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், எங்கள் நேரத்தையும் வீணாக்காதீர்கள், உங்கள் நேரத்தையும் வீணாக்காதீர்கள் அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் நரேந்திர மிஸ்ரா, ஐயா, இவ்வளோ வீடியோக்கள் இருக்குது, தயவு செஞ்சு பாருங்க ஐயா, மாணவர்கள் எப்படியெல்லாம் தாக்கப்படுறாங்க, அந்த குழந்தைகள் எப்படியெல்லாம் அடிக்கப்படுறாங்கன்னு பாருங்க ஐயான்னு சொன்னதுக்கு, we are not interested in videos, we don't have time to watch, இந்த வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இதை பார்க்குற எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டாரு. இது உண்மையிலேயே இந்திய வரலாற்றில் நீதித்துறையில் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு கருப்பு நாளாக கூட பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை அடித்து நொறுக்கி ரத்தம் சிந்தி பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டெல்லி போலீஸ், அது மட்டும் இல்லாமல் குண்டர்கள், இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தை பார்க்க மாட்டோம், அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள் ஆல்மோஸ்ட் நானே ஒரு 50 வீடியோக்கள் மேலே அதில் இருக்கிற வீடியோக்களை பார்த்துருப்பேன். இன்ஸ்டாகிராமில் போனாலே வருது. அந்த வீடியோக்களில் மாணவர்களையும் பெண்களையும் போட்டு கொன்று எடுக்கிறாங்க காவல்துறை. இதை விசாரிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஏன் இந்த வெறுப்பு, இந்த மனநிலை? இந்த அடிப்படையில் இந்த போராட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேலையில்லாமல் கஷ்டப்படக்கூடிய இளைஞர்களை காக்ரோச், கரப்பாம்பூச்சிகள்னு கேவலப்படுத்தி பேசினார். அவங்க பண்ணக்கூடிய அட்டகாசம், அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காக்ரோச்சினார். அந்த காக்ரோச்சுங்கிற பேரில் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை மாணவர்கள் உருவாக்குறாங்க, இளைஞர்கள் உருவாக்குறாங்க. அந்த இளைஞர்கள் சாதாரண ஒரு முட்டாள்கள்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர் மாதிரி கிடையாது. அந்த மாணவர்கள் எல்லாருமே ஹைலி நாலேஜபிள் பர்சன்ஸ். 26 வயசு ஆகக்கூடிய சௌரவ் தாஸ் கேரவன் பத்திரிகையில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்தில் கற்று எழுதுகிறார். உச்சநீதிமன்றம் எப்படி செயல்படுது, உச்சநீதிமன்றத்துக்குள்ள ஜாதி எப்படி இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் திட்டமிட்டு பெஞ்ச் ஃபிக்ஸிங், இந்த வழக்கு இந்த நீதிபதிக்கு போகணும், இந்த வழக்கு இந்த நீதிபதிக்கு போகணும், உள்ள என்னென்ன உள்குத்து வேலைகள் நடக்குது, கிழிச்சு தொங்க விடுற மாதிரி கற்று எழுதியிருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட்டனுடைய வரலாறு, அவர் எப்படி வந்தார், அவங்க அப்பா யார், அவங்க அப்பா எப்படி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தார், எல்லாத்தையும் தோண்டி துருவி எடுத்து தகவலை கொடுத்துருக்கிறார். சாதாரண ஆள் கிடையாது. கூகுளில் போய் சௌரவதாஸ்னு அடிச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்லைனாக இருக்கட்டும், கேரவனாக இருக்கட்டும், அல் ஜசீராவாக இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், எல்லா பத்திரிகையிலும் அவர் கட்டுரை எழுதக்கூடிய ஒரு 26 வயசு பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய போராட்டம் இது. ஸோ அப்போ இவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய அறிவு சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்ன அந்த கொச்சையான வார்த்தையிலிருந்து ஒரு கட்சியை துவங்கி மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான 2 கோடி பேர் ஃபாலோவர்ஸாக இருக்கான் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கும் ட்விட்டர் பேஜுக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் அவங்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய கருத்தே என்ன அப்படின்னா, ஒரு நீதிபதி அவருடைய பதவியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த பதவிக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களுடைய முதல் கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதை ஏன் வைக்கிறாங்க? நீதித்துறை சரியாக இருந்தால் இந்தியாவில் அரசு சரியாக இருக்கும். அரசு சரியாக இல்லை அப்படின்னா அதை நீதித்துறை கேள்வி கேட்கணும். ஆனால் இங்கே ரெண்டும் காம்ப்ரமைஸ் ஆகிறது நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான டெமோக்ரஸிக்கும் பெரிய அழிவு அப்படிங்கிறதுனால தான் அந்த முழக்கத்திலேருந்து அவங்க துவங்குறாங்க. இவ்வளவு முக்கியமான இளைஞர்கள், அரசியலை ரொம்ப துல்லியமாக பார்க்கக்கூடிய இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் சூரியகாந்த், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காக்ரோச்னு பயன்படுத்திய வார்த்தையிலிருந்து கட்சியை துவங்கி இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது நமக்கே எதிரான போராட்டம் அப்படிங்கிறதுனால எனக்கு நேரம் கிடையாது, வீடியோவை நான் பார்க்க முடியாது, அது என் வேலை கிடையாது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், டெல்லி கோர்ட்டில் நேற்றே இதை விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ டெல்லி கோர்ட்லேருந்து அவங்க சொன்னாங்க, எங்களை இதுக்குள்ளே இழுத்து விட்டுறாதீங்க, நாளைக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இருந்த நீதிபதிகளும் கைவெளியிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி டிவிஷனல் பெஞ்சில் ஜஸ்டிஸ் தேவேந்திரகுமார் உபாத்யா மற்றும் ஜஸ்டிஸ் தியாஸ்கரியா இதை விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கும் போதும் சில வார்த்தைகளை சொல்கிறாங்க, அது வேற கதை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ 5 எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. இந்த 5 எஃப்ஐஆர் குறித்தும் மிக மிக தெளிவாக இந்த வழக்குக்காக, இந்த பொதுநல வழக்குக்காக டெல்லி டிவிஷனல் பெஞ்சில் வாதாடிய அட்வொகேட் ஹரிஹரன், சீனியர் அட்வொகேட் கோபால் சங்கர் நாராயணன், அட்வொகேட் விகாஸ் சிங், இவங்க 3 பேரும் பல ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் தான் முதல்ல வாதாடினார். அவர் தெளிவாக சொல்கிறார், ஆர்டிகல் 19 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஆர்டிகல் 19(1)A ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஆர்டிகல் 19(1)B ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது எல்லாமே ஜனநாயகத்தில் ஒரு குடிமகனுக்கு போராடுவதற்கு, அவனுடைய கருத்தை வெளிப்படுவதற்கு, ஒரு பொது இடத்தில் கூடி நின்று தன் கருத்தை உறக்க சொல்லுவதற்கு என்ன உரிமையை, என்ன ரைட்ஸை இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிறது என்பது குறித்தான முக்கியமான புள்ளிகள். இது எல்லாத்தையும் இன்னைக்கு கோர்ட்டில் அவர் பேசியிருக்கார். எந்த வகையில் நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 மீறுவீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹரிஹரன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட லத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சி, அது எல்லாத்துலேயும் ஆணி இருக்குது. அது ஆதாரத்தோடு, வீடியோவோடு, புகைப்படங்களோடு கோர்ட்டில் கொடுத்துருக்கிறார். அங்கே அடிபட்ட மாணவர்கள் பல பேர்த்தோட சதை அப்படியே கிழிஞ்சிருக்கு. இது எப்படி நடந்துச்சு? பல மாணவர்களுக்கு உடம்புல, முதுகில் அங்கங்கே குத்தி 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 புண்ணு புண்ணாக இருக்குது. எப்படி இது சாத்தியம்? லத்தியில் அடித்தா அப்படி இருக்குமா? அப்போ லத்தியில் சில போலீஸ் அதிகாரிகளோ இல்லை போலீஸ் அதிகாரிகள் வேடத்தில் இருக்கக்கூடிய சில குண்டர்களோ ஆணியை பயன்படுத்தி அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். இது இல்லாமல் ஷாக்கிங் பேட்டன்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஷாக்கிங் பேட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் அமுத்துனீங்கன்னா ஷாக் அடிக்கும். அந்த ஷாக்கில் அவங்கனால எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே உட்காந்துருவாங்க. இதை நிறைய இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு திருடனையோ இல்லை ஒரு தீவிரவாதியவோ இல்லை யாரோ ஒருத்தனை துரத்திட்டு ஓடும்போது, குற்றவாளியை துரத்திட்டு ஓடும்போது, எவனோ கொலை பண்ணிட்டு ஓடுவான், திருடிட்டு ஓடிடுவான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓடும்போது காவல்துறை அவனை இந்த ஷாக்கிங் பட்டன்ஸை வச்சு தடுப்பாங்க. இது மாதிரியான ஷாக்கிங் பட்டன்ஸ் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆதாரத்தை அவர் கொடுக்குறார். இது இல்லாமல் பெலட்ஸ், அதாவது இந்த சின்ன சின்ன பால்டாஸ் குண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வெடி வெடிச்சுது அப்படின்னா அப்படியே ஒரு 10 இல்லை 40-50 சின்ன சின்ன குண்டு, மைன்யூட்டான குண்டுகளை அடித்து உடம்பெல்லாம் புண்ணாயிடும். இது வழக்கமாக காஷ்மீரில் பார்டரில் தீவிரவாதிகள் வர்றாங்க, அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி டெல்லியில் மாணவர்கள் மேலே அடித்ததாக திரு அட்வொகேட் ஹரிஹரன் அவர்கள் ஆதாரத்தை கொடுக்குறாரு. இது இல்லாமல் இதில் நேரடியாக 90 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டியர் கேஸ் வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க, கண்ணீர் புகை குண்டுகள். அதை தூக்கி போடுறாங்க, மாணவர்கள் மேலே வெடிக்குது, மாணவர் கண் எரிஞ்சு அப்படியே உளுந்து சுருண்டு கிடக்கிறான். அது மாதிரியான வீடியோக்கள், அவ்வளோ வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. இந்த எல்லா ஆதாரத்தையும் ஹரிஹரன் கொடுக்குறாரு. இது இல்லாமல் அவர் இன்னும் 2 விஷயத்தை முக்கியமாக சொல்ல வர்றார். ஒன்று என்ன அப்படின்னா, பெண்களை அந்த கூட்டத்திற்குள் ஆபாசமாக மொலாஸ்ட் பண்ண விஷயத்தை வீடியோ ஆதாரமாக கொடுக்குறார். இது இல்லாமல் பெண்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் லத்தி வச்சு அடித்த வீடியோக்கள், அந்த வீடியோக்களை நானே பார்த்தேன். 2 வீடியோக்கள் ரொம்ப 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 கேவலமான, அருவருக்கத்தக்க செயல். அது காவல்துறை ஒரு பெண்ணை அவங்களுடைய
ப்ரைவேட் பார்ட்ஸில் லத்தி வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சிரிக்கிறானுங்க 2 பேரும். சிரித்து ஏதோ ஜோக்கை ஒரு பேடாக ஒரு ஃபில்த்தியாக ஒரு ஜோக்கை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது வீடியோ வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அதாவது பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மாணவர் பாதுகாப்புன்னு வாய்கிலேயே பேசிட்டு, ஆனால் எல்லாவற்றையும் மீறக்கூடிய செயல் இந்த டெல்லியில் நடந்த போராட்டத்தில் காவல்துறை செய்திருக்குது அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் சீனியர் அட்வொகேட் கோபால் சங்கர் நாராயணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 130 வீடியோஸ் இருக்குது. இந்த எல்லா வீடியோஸையும் உட்காந்து பாருங்கள், அந்த போராட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. இதில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே போராட்டத்தில் லத்தி வச்சு மாணவர்களை அடித்த நிறைய பேர் யூனிஃபார்ம்லேயே இல்லை. அவங்க முடி கூட சரியாக வெட்டல. போலீஸ் கட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, போலீஸ் ஹேர் கட்டெல்லாம் இல்லை. யூனிஃபார்ம் போடலை, தாடி வச்சுருக்கிறாங்க. கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை கட்டிக்கிறான், கட்டிட்டு லத்தி எடுத்து அடிக்கிறான். அப்போ அவன் யார்? அவன் இந்த கேள்வி வருதா இல்லையா? கர்ச்சீஃப் எடுத்து முகத்தில் கட்டாத சில பேர்த்துடைய வீடியோ சொல்லி வந்திருக்கு. அவன் போலீஸ்காரனே கிடையாதவன். அவன் ஆர்எஸ்எஸ்காரனா இல்லை பாஜக கட்சிக்காரனா இல்லை யார் அவன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதனால தான் நீதிமன்றத்தில் இவங்க 3 பேர் வாதாடும் போது எஸ்ஐடி வைங்க, சிறப்பு புலனாய்வு விசாரணை வித்து இதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேதனையான விஷயம் என்னென்னா, அங்கே நின்றுட்டு இருந்த நிறைய துணை இராணுவம் பேட்சே கிடையாது, பேரே கிடையாது. அங்கே நின்று இருந்த போலீஸ்க்கு பேட்சே கிடையாது. இதில் குறிப்பான விஷயம் என்னென்னா, ஒரு துணை ராணுவ அதிகாரி அவர் வந்து பேட்ச் வச்சுருக்கிறார், அவர் பேர் போட்டிருக்கு. இன்னொருத்தர் வந்து இல்லை அந்த பேட்ச் ரிமூவ் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் நினைக்கிறேன், அந்த பேட்சை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி பேட்ச் பேரே இல்லாமல் உள்ளே வந்தாங்க? அப்போ இங்கே என்ன திட்டம் நடக்குது? எவனோ உள்ளே வர்றான், லத்தி வச்சுருக்கிறான், முகத்தை மூடி இருக்கிறான், பேட்சில் பேர் இல்லாமல் உள்ளே வந்திருக்கிறான். இது எல்லா ஆதாரத்தையும் நேரடியாக கோர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெல்லி போலீஸு ஆரஞ்சு கலரில் ஒரு கோட் போட்டு 40-50 பேர்த்த கூட்டத்துக்குள்ளே இறக்கி விட்டு மேலே டவரெல்லாம் கட்டி டவர் மேலே நிற்க வச்சு அந்த மொத்த போராட்டத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இது எதுக்கு நடக்குது? இந்த போராட்டம்லாம் முடியுதுன்னு வச்சுங்களேன், ஒரு மாதம் கழித்து டெல்லி போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எடுத்த மொத்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, எல்லா வீடியோஸ்லேயும் எந்தெந்த மாணவரெல்லாம் இதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க, இன்வால்வ் ஆனவங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து அந்த மாணவர் வீட்டுக்கு சம்மன் அனுப்புறது, விசாரணைக்கு வான்னு கூப்பிட்றது, 4 நாள் அழைக்க இருக்கிறது, அப்புறம் கேஸ் போடுறது, அந்த மாணவரை மிரட்டுறது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இதுக்காக தான் போலீஸ் உட்கார்ந்து பத்திரிகையாளர்களைப் போல், பத்திரிகையாளர்களை விட அதிகமான கேமராக்களோடு காவல்துறை எதற்காக இதை வீடியோ பண்ணார்கள்? ஒரு முக்கியமான கேள்வி வருது. இது அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அட்வொகேட் திரு விகாஸ் சிங் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 20 நாளாக அமைதியாக தான் நடந்துச்சு. அது எப்படி கடைசி நேரத்தில் இது வந்து வன்முறையாக மாறும்? சில மாணவர்கள் அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, போலீஸ் சில ஜீப்புகளை கொண்டு வந்து நிறுத்து அவங்களே உடச்சி போட்டு நாங்கள் உடச்சதா சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். ஸோ அப்போ இது மாதிரி இந்த வழக்கில் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் முழுமையாக விசாரிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைகிட்ட இல்லை. காவல்துறையை இனிமேல் நம்ப முடியாது. அப்போது நீதிமன்றம் ஒரு சிறப்பு குழுவை உருவாக்க வேண்டும். யார் தலைமையில்? ஒரு நீதிபதி இருக்கணும். நீதிபதி கீழே வேணால் நீங்கள் 2 IPS ஆஃபீஸரை போட்டுங்க. அவங்கள வச்சு இந்த வீடியோக்கள்லாம் வச்சு அந்த சம்பவங்களை வச்சு விசாரித்து நீங்கள் ஆய்வு பண்ணி இந்த மாணவர்களுக்கு நடந்த கொடுமைக்கு நேர்மையான ஒரு இழப்பீடை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய கோரிக்கை என்ன? அந்த மாணவர்கள் என்ன கேட்குறாங்க? சார், நீட்டு பரீட்சையில் தொடர்ச்சியாக முறைகேடு நடந்துக்கிட்டே இருக்குது சார். இந்தியாவில் கடந்த 4 வருஷமாக நீட்டு பரீட்சையில் அதிகமாக பேப்பர் லீக் ஆகிருக்கு. என்னைக்கு NTA சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கக்கூடிய அமைப்பை மோடி அரசாங்கம் உருவாக்குச்சோ அதுக்கு பிறகு இந்த நீட்டில் மிகப்பெரிய முறைகேடு. இந்தியா முழுக்க 152 பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்தியா டுடேல ரிப்போர்ட் ஆனது, இந்த வருஷம் நீட் பேப்பர் லீக் ஆகிருக்கு. நீட்டுடைய கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் யாரெல்லாம் லீக் பண்ணாங்க, இதில் சம்மந்தப்பட்டவங்கன்னு காவல்துறை போய் தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு ஃபேமிலி மாட்டுது. அந்த ஃபேமிலியை உட்கார வச்சு விசாரிக்கும் போது அந்த ஃபேமிலியில் போன வருஷம் 3 பேர் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் என்ன சொல்கிறான்னா, போன வருஷமே எங்களுக்கு நீட் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிது அப்படிங்கிறான். 2021 லீக்கு, அப்புறம் 23 லீக்கு, 24 லீக்கு, 25. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே போன ஆண்டு லீக் ஆகி அதில் பரீட்சையில் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிட்டு இருக்கான். ஒருத்தன் டாக்டர் படிப்பை துவங்கும் போதே திருடனாக துவங்குறான், கிரிமினலாக துவங்குறான். எப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் திருடி பணம் கொடுத்து வாங்கி பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிறவன் அவன் நேர்மையாக மக்களுக்கு சேவையாக மருத்துவத்தை பார்ப்பான், திருடுவான், அவன் மக்களை சுரண்டுவான், கிரிமினலாக இருப்பான், அவன் கிட்னியை கூட திருடி விற்றுருவான். அப்படிப்பட்ட நபர்களை இந்த சிஸ்டம் உருவாக்குதாங்கிற ஒரு கேள்வி வருதல் நமக்கு. ஸோ அப்போ நீட் பரீட்சை அப்படிங்கிறது இங்கே இந்தியாவில் கோடிக்கணக்கான மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பரீட்சைக்காக லட்சக்கணக்கான பேர் எழுதிக்கிட்டு இருக்கான்.
அவன் 10th 11th 12th வரும்போதே இந்தியாவில் படிக்கக்கூடிய கோடிக்கணக்கான மாணவர்கள் எப்படியாவது டாக்டர் ஆயிடணுங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனோடு இருக்கிறான். 30 லட்சம் பேர்த்துக்குள்ளே பரீட்சை எழுதுகிறான். அதில் பாஸ் பண்ணுறவன் ரொம்ப 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 குறைவான ஆட்கள் தான். அவன் அவ்வளவு லட்சத்தை கொட்டி குவிச்சு படிக்கிறான். அதாவது இந்தியாவினுடைய மொத்த பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்ஜெட்டில் கல்விக்கு இந்த பாஜக எவ்வளோ ஒதுக்குதோ அதை விட அதிகமான பணம் கோச்சிங் சென்டருக்கு இந்த மாணவர்கள் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான கோடி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேலே பணத்தை கோச்சிங் சென்டருக்காக மாணவர்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்தியாவினுடைய மோசமான தலையெழுத்து. எதுக்கு கோச்சிங் சென்டரு? +2 மார்க்கை வச்சு அவன் நீட்டு சேர்த்து, டாக்டர் சேர்த்து, இன்ஜினியரிங் சேர்த்து, ஏதோ ஒன்று சேர்த்துங்க. அது எப்படி +2 முடிச்சுட்டு தனியாக என்ட்ரன்ஸு, இதுக்கு என்ட்ரன்ஸு, அதுக்கு என்ட்ரன்ஸு? இதில் கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த என்ட்ரன்ஸுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு அதை போய் சேரக்கூட முடியாது. இந்த மாணவர்களால் அவங்களுக்கு படிக்க, அவனே கையில் காசு இல்லாமல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். லட்சக்கணக்கான ரூபா கொடுத்தா தான் என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கம் பணம் போட்டு அவன் என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான். ஒரு பக்கம் என்ட்ரன்ஸுக்கு லட்சக்கணக்கில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கான், இன்னொரு பக்கம் கொஸ்டின் பேப்பர் திருடி இதே இன்ஸ்டியூட்டுகள் விற்று பணம் பார்த்துக்கிட்டு இருக்கு கோடிக்கணக்கில். அப்போ ஒட்டுமொத்தமாக சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. இதை மாற்றணுன்னு தான் மாணவர்கள் போராடுறாங்க. இந்தியாவினுடைய புதிய கல்விக் கொள்கை, இந்தியாவினுடைய நீட்டு, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இவரை நீக்கிட்டு அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை கலைச்சிட்டு வேறு மாதிரி உயர்கல்வியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வரணும் அப்படின்னு மாணவர்கள் ஒரு பரந்த நோக்கத்தோடு போராடிக்கிட்டு இருக்கான். அந்த மாணவர்களை இப்படி அடித்து நாசம் பண்ணுறது அப்படிங்கிறது நியாயமே கிடையாது. சாதாரண ஒரு சிபிஎஸ்சி பரீட்சை கூட ஒழுங்காக நடத்த வக்கில்லாத இந்த அரசாங்கம் இந்த மாணவர்களை இவ்வளவு கேவலமாக அடித்து நாசம் பண்ணுவதை ஒரு நாளும் ஏற்கவே முடியாது. காலங்காலமாக நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு நேரத்தில் என்னைக்கு நீட்டுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு இருந்து போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு. இன்னைக்கு நீட்டுக்காக மாணவர்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் வாயே திறக்கலை. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களை கைது பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. அனிதா இறந்த அன்னைக்கு விஜய் அவர்கள் ஓடிப்போய் அங்கே உட்கார்ந்து என் தங்கச்சியினுடைய மரணத்தை விட எனக்கு வழி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது அனிதாவினுடைய மரணம் சொன்னார்ல. இன்றைக்கி எங்கே சார் போனீங்க? எங்கே போனீங்க? அன்னைக்கு வந்து அழுதுன மாதிரி நடிச்சிங்க. இன்றைக்கி மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கான், இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான், உங்களுக்கு ஓட்டு போட்ட செஞ்சு போராடிக்கிட்டு இருக்கான், அவனை அடித்து ஜெயிலில் போட்டிருக்கீங்க. இது நியாயமே கிடையாது. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். டெல்லி பாஜக இந்துத்துவா என்னுடைய சித்தாந்த எதிரின்னு சொன்ன விஜய் அந்த சித்தாந்த எதிரிக்கு எதிராக இந்தியா முழுக்க இளைஞர்கள் போராடுகிறார்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் போராடுகிறார்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களை அவர் கைது பண்ணுகிறார், டெல்லியில் போராடக்கூடிய இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் மழுப்புகிறார். அப்போ இவருடைய அரசியல் புரிதல் என்ன, இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்னு போராடிக்கிட்டு இருக்கான், ஜனநாயகம் வந்துருச்சு அப்படின்னு போராடிருக்கான். டெல்லியில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் வட இந்திய இளைஞர்களும் யாரை பார்த்து வடக்கன்ஸ் படிக்காதவன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கி அந்த இளைஞர்கள் இந்தியாவுக்கே ரோல் மாடலாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாகவும் நீட்டுக்கு எதிராகவும் என்டிஏக்கு எதிராகவும் என்ன போராட்டத்தை எப்படி வடிவமைக்கப் போகிறார்கள் என்று